Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் க்ரூட் சப்ளையர்ஸ் சாட் as war drags on and again அதோட எலாபரேட் நியூஸ் தான். இந்தியா taps alternative crude supplies as conflict in West Asia drags on. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் வெஸ்ட் ஏஷியாவில் ஈரான் அண்ட் இஸ்ரேல் யூஎஸ் உடைய வார் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் நமக்கு க்ரூட் சப்ளைஸ் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்துருக்கு அப்படிங்கிறத பற்றின நியூஸ் தான் இது. ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து இந்த க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு க்ரூட் ஆயில் தேவை. ஸோ இந்த க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஸ்டில் இம்போர்ட் டிபெண்ட் தான். அண்ட் இதில் மேக்ஸிமம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். எஸ், ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 80% மேலே நம்மளுடைய தேவைகளை இம்போர்ட் இறக்குமதி மூலமாக தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் இதில் தான் இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக நமக்கு இன்டரப்ஷன் வந்திருக்கு. எஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கு ஈரான்னால. அதனால் இப்போ அந்த வழித்தடத்தை பயன்படுத்தி எந்த விதமான கப்பல்களும் சரக்குகளை ஏற்றி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எஸ், அண்ட் ரீசண்டாக நம்ம நியூஸில் பார்த்தோம், யூஎஸ் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம நியூஸில் பார்த்தோம். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப லாங் டைமாக நம்ம ட்ரேடிங் வச்சுட்டு தான் இருக்கோம், எஸ்பெஷலி க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணல, பட் மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்பவே வந்து ஒரு 19% அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. பட் இப்போ வந்து அகெயின் நம்ம ரஷ்யாவை யோசிக்கிறோம். வாட் ஆர் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத அந்த நியூஸ் ஆர்டிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுது. ரஷ்யா அண்ட் தென் வி ஈவன் ரிலை ஆன் லாட்டின் அமெரிக்கா அண்ட் ஆல்சோ யூஎஸோட விஷ் ஆர் எதிர்பார்ப்புமே என்ன, இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட நிறைய ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி சோர்ஸஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அகெயின் நமக்கு ரிஃபைனர்ஸ் எல்லாம் ரஷ்யன் ஆயில் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரஷ்யன் கார்கோஸ் எல்லாம் நமக்கு சேஃபாக நம்ம மார்க்கெட் நோக்கி வந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் உங்களுக்கே தெரியும் பெர் பேரலோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் வந்து இப்போ $100 கிட்ட கூட வந்துருச்சு. $100 கடந்து போகிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ அது கன்சியூமர்ஸ் தலையில் வந்து விடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லை. க்ரூட் ப்ரைஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகுறது இது வரைக்குமே நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசலுடைய ப்ரைஸை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க, கன்சியூமர்ஸ்க்கு இதை வந்து நாங்கள் பாஸ் டவுன் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக நமக்கு எந்த விதமான டேக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, யூஎஸ் இவங்க கிட்ட இருந்து ஆயில் பை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ ரஷ்யன் ஆயில் ஆல்ரெடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பர்ச்சேஸை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு வெசல் வந்து நமக்கு ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு டுவர்ட்ஸ் அவர் கண்ட்ரி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், பிக் ஷாட் இது உங்களுக்கு பிக்சர் இமேஜில் கொடுத்துருந்தாங்க. அபவுட் தி ஐஸ்பர்க் A23A. A23A அப்படிங்கிறது தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஐஸ் ஷெல்ஃபாக இருந்தது. ஓகே, இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் இட் ஸ்டேட்டஸ் நவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் இன் த ஃபைனல் டேஸ். ஓகே, இட் இஸ் இன் இட்ஸ் ஃபைனல் டேஸ்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி நோ மோர் ஆர் இட் இஸ் நோ லாங்கர் கோயிங் டு பி த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மார்ச் ஆஸ் ஆஃப் நவ் இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நான் சொல்கிறது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஐஸ் ஷெல்ஃப் எது அப்படின்னா அது வந்து இந்த A23A தான். இது வந்து நமக்கு அண்டார்டிகா கோஸ்டில் இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு ஹோல் எர்த்லேயே லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் அது இப்போ 40 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் இன் த கம்ப்ளீட் டிஸ்இன்டிகிரேஷன் ஸ்டேஜ். மொத்தமாகவே மெல்ட் ஆகி அதனுடைய சைஸே வந்துட்டு இப்போ ஒரு 180 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது இன் இட்ஸ் என்டையர்ட்டி. அதோட ஒரிஜினல் சைஸை விட பாருங்கள் 1/20th ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். புரியுதா?
இன்டூ 20 டைம்ஸ் போட்டோன்னா தான் அதோட ஒரிஜினல் சைஸே நமக்கு கிடைக்கும். பட் எவ்வளோ தூரம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு பாருங்கள் இந்த 40 வருஷத்தில். மெல்ட் ஆகி அண்ட் இந்த ப்ளூ மெஷ் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ், ப்ளூ கலரில் இருக்கா? சி, இது வந்து நமக்கு மெல்ட் ஆகி வாட்டர் ஆகிட்டதுனால தான் நமக்கு இந்த ஸ்கை லைட் ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த வாட்டர். ஸோ இந்த வாட்டரும் நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, ஸோ மெல்ட் ஆன வாட்டர் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த ப்ளூ லைட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ப்ளூ மஷ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐஸ் பர்க் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் ஷெல்ஃபோட பேர் தான் ஃபில்ச்னர் ரான் ஐஸ் ஷெல்ஃப். இந்த ஃபில்ச்னர் ரான் ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து பிரேக் ஆகி வர்ற ஒரு பெரும் பகுதி தான் வந்துட்டு நமக்கு இந்த A23A ஐஸ்பர்க். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு 1986லேருந்து 2020 வரைக்குமே நமக்கு அந்த வெடல் சி அப்படிங்கிற அந்த அண்டார்டிகா கோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த சீல தான் ஒரு 30 வருஷம் இருந்திருக்கு. சி, இட் வாஸ் ஸோ ஹியூஜ், ஸோ லார்ஜ், நமக்கு வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்னு பார்க்குறோம். அதனால இட் வாஸ் லிட்ரலி கிரவுண்டட். நமக்கு அந்த சீலையே ஒரு 30 இயர்ஸ் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் 2020-25 அந்த டைம் பீரியடில் தான் அது ஸ்லோவாக பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இட் ஸ்டார்டட் டு ட்ரிஃப்ட் நார்த் த்ரூ ஐஸ்பர்க் ஆலி. புரியுதா? இது ஐஸ்பர்க் ஆலி அதை நோக்கி பயணமாகுது. அது என்னன்றது நான் நிறைய டேர்ம்ஸ் இங்கே இருக்குது, ஜியோகிரஃபி ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதை ஸ்டோரி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா அது வந்து இட் பிகேம் ஃபேமஸ் ஃபார் ஸ்பின்னிங் இன் பிளேஸ் ஃபார் 8 months. இதை வந்து நம்ம டெய்லர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கே தெரியும், நமக்கு அதாவது இந்த ஓஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஓஷன் கீழே நமக்கு நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது. எஸ், நிறைய அண்டர் வாட்டர் மவுண்டன்ஸ் இருக்குது. இந்த அண்டர் வாட்டர் மவுண்டன்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து ஓஷன் வார்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எஸ், அப்படி இந்த A23A ஐஸ்பர்க் இருக்கு இல்லையா, அது வந்து இட் ஸ்டார்டட் ஸ்பின்னிங் ஆன் தட் ஓர்டெக்ஸ். அதை தான் வந்துட்டு நமக்கு டெய்லர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2024 அந்த ஐஸ்பர்க் தன்னைத்தானே வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கடைசியாக அது ஃபேமஸ் ஆனதுக்கான ரீசன். ஓகே, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்லோவாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஒரு 180 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் இதனுடைய என்விரான்மெண்டல் இம்பேக்ட் என்னப்பா அவ்வளோ பெரிய ஐஸ்பர்க் வந்து மெல்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரி வந்து நமக்கு ஒரு அது பெனிஃபிட்டா இல்லை ஹசார்டா என்ன அப்படின்னிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அது வந்து மெல்ட் ஆகி நிறைய மினரல் டஸ்ட் எஸ்பெஷலி லைக் அயன் லைக் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ மினரல்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது வாட்டரில் அப்படின்னாலே நமக்கு அந்த ஓஷனில் நிறைய ஃபைட்டோ பிளாங்க்டன் ப்ளூம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்க்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அதோட க்ரோத் வந்து அதிகமாகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி நமக்கு மரைன் ஃபுட் வெப் வந்து அந்த ஃபுட் செயினை வந்து ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக? எஸ், ஃபைட்டோ பிளாங்க்டனை எந்த மரைன் ஆர்கானிசம் சாப்பிடும், தென் அந்த மரைன் ஆர்கானிசம் எந்த ஃபிஷ் சாப்பிடும். ஸோ இப்படி இருக்கா நமக்கு மரைன் ஃபுட் செயின் ஆர் ஃபுட் சைக்கிள் இருக்கா, ஃபுட் வெப் இந்த இடத்துல. எஸ், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து மேஜராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹசார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைக் ஹியூமன்ஸுக்குன்னு பொறுத்த வரைக்கும் அந்த ஷிப்பிங் ரூட்டை வந்து, ஏன்னா நான் சொல்கிற ஐஸ்பர்கோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சி போகுது. அப்படிங்கிறப்போ அந்த ஷிப்பிங் ரூட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வெசலையோ ஒரு ஷிப்பையோ தாக்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு நேவிகேஷன் ஹசார்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்விங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். கரெக்டாக? எஸ், எதில் பார்த்தோம் முன்னாடி? அது எதுலேருந்து பிரேக் ஆகி வருது? ஃப்ரம் அண்டார்டிகாஸ் ஃபில்ச்னர் ரான் ஐஸ் ஷெல்ஃப். இந்த ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து நமக்கு பிரேக் ஆகி வருது இல்லையா, அதை தான் வந்துட்டு கால்விங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஐஸ்பர்க் ஆலை அப்படிங்கிறது எதில் பார்த்தோம்? எஸ், இங்கே பார்த்தோமா, அது உடஞ்சி நார்த்து பக்கம் ஐஸ்பர்க் ஆலை மூலமாக ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அந்த ஐஸ்பர்க் ஆலைங்கிறது மற்ற ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் உடஞ்சி ஒரு பாத்தை ஒரு வே க்ரியேட் பண்ணி மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் வந்துட்டு ஐஸ்பர்க் ஆலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் டைட்டில் இதோட வந்து லைக் A23A
உடைய பீரியட் காலகட்டம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து அடுத்து எந்த கிளாஷியர் ஆர் எந்த ஐஸ்பர்க் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க் அப்படிங்கிற டைட்டிலை வந்து பேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் D5A. திஸ் குட் பி யோர் பொட்டன்ஷியல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இது உங்களுக்கு A23A பற்றியும் கேட்கலாம் ஆர் D5A பற்றியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த A23Aக்கு அப்புறம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க் அப்படிங்கிற டைட்டில் எதுக்கு போகுது? D5A. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ with regard to the person who wrote this. யார் எழுதியிருக்கா? நம்ம சீஃப் மினிஸ்டர் எழுதியிருக்கக்கூடிய எடிட்டோரியல். அண்ட் ஒன் எலெக்ஷன் பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் he thinks it is a remedy worse than disease. ஸோ டிசீஸை விட ரொம்ப ரொம்ப மோசமான சொல்யூஷன் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது எதனால் அப்படி சொல்கிறாங்க, அந்த ரீசன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ அது என்ன ப்ரப்போஸ் பண்ணுது? ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல். இது வரைக்கும் நமக்கு லோக்சபா எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடந்துட்டுருக்கு. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை கூட நம்ம தமிழ்நாடுக்கு மே மந்த் ஆர் மோஸ்ட்லி ஏப்ரலில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். ஆனால் நமக்கு லோக்சபா எலெக்ஷன்றது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட் டேர்ம் வந்து அடுத்து 2029 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இது வரைக்குமே நமக்கு லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்தந்த டைமிங்கில் ஒவ்வொரு விதமாக தான் நடந்துட்டு இருந்தது. கரெக்டாக? பட் இந்த ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதாவது ஒரே டைமில் சைமல்டேனியஸாக லோக்சபா எலெக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஆல் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாலிசி. ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 129th அமெண்ட்மெண்ட் பில்லாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக இதை இன்கொயர் பண்ணி இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு செட்டப் பண்ண கமிட்டி தான் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி. ஹீ இஸ் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட். கரெக்டாக? ஸோ ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நமக்கு இதுக்கான கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அண்ட் அந்த கமிட்டியும் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் அதில் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 82A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் இட் இஸ் கோயிங் டு எம்பவர் த பிரசிடென்ட் டு செட் அன் அப்பாயிண்டட் டேட் ஃப்ரம் விச் ஆல் ஸ்டேட் அசம்பிளி டென்யூர்ஸ் வுட் அலைன் வித் த லோக்சபா சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது April 1 எடுத்துக்கலாமே. April 1 அப்பாயிண்டட் டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபா வந்து இப்போ நமக்கு 2029 ஃபார் எக்ஸாம்பிள் April 6 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கே நமக்கு ஸ்டேட் அசம்பிளியோடைய டென்யூரும் முடிஞ்சிரும். April 6, 2029. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நெக்ஸ்ட்டு மந்தில் இப்போ 2026 நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு பார்ட்டி இப்போ வந்து ரூலிங் கவர்மெண்ட்டாக வராங்க அப்படின்னா அவங்களுடைய மேக்ஸிமம் ஆட்சி காலம் 5 ஆண்டுகளாக அமையுது. ஸோ 2026 நமக்கு 2031 வரைக்கும் டைம் பீரியட் இருக்குது. கரெக்டாக? அப்போ தான் டென்யூர் வந்து அவங்க நியாயமாக, அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து இருக்காங்க, ஆட்சி புரியுறாங்கன்ற பட்சத்தில் 2031 தான் வந்துட்டு அந்த எலெக்ஷன் வந்து அவங்களோட டென்யூர் வந்து முடியும். கரெக்டாக? அடுத்த எலெக்ஷன் வரும். பட் இந்த அப்பாயிண்டட் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2029 அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயே நமக்கு வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறத்துலேருந்து சைமல்டேனியஸாக வந்துட்டு போலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபார் போத் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. ஸோ இந்த பவர் வந்து அந்த அப்பாயிண்டட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து பிரசிடென்ட் கையில் இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகுது? ட்ரங்கேட்டட் டேர்ம்ஸ். புரியுதா? Assemblies constituted after this date would have their tenures cut short to match the national cycle even if their 5-year term hasn't expired. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, 5 வருஷன்றது 2031 தான் முடியும். ஆனால் அந்த அப்பாயிண்டட் டேட்டுங்கிறது முன்னாடியே வருதுன்ற பட்சத்தில் அவங்களுடைய அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அசம்பிளியோட டென்யூர் வந்து
கட் பண்ணப்படுது. ஓகே, எதுக்காக? டு மேட்ச் த நேஷ்னல் சைக்கிள், டு அலைன் வித் த லோக்சபா சைக்கிள். ஓகே, இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறது. அண்ட் வாட் இஸ் த ஆர்குமெண்ட் ஹியர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான மேஜர் நோக்கம் என்ன? நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போல்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த மாதம் நமக்கு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இங்கே முடியுதுன்னா திருப்பி அதுக்கு அடுத்த மாதம் நமக்கு பீகாரில் நடக்க போகுது, வெஸ்ட் பெங்காலில் நடக்க போகுது. அது அகெயின் ஒரு செலவாகுது. தென் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது, அகெயின் திருப்பி ஒரு செலவாகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் போல்ஸ்னால ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் க்ரியேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் டைமில் எம்சிசி மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா நடக்குது. ஸோ நம்ம சைமல்டேனியஸ் போல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபினான்ஷியல் பேர்டன் எலெக்ஷன் தேர்தல் நடத்துறதுக்காக ஏற்படுத்துகிற நம்ம செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவு குறையும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்டையும் ரொம்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஓகே. அண்ட் ஃபர்தராக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்வேஸ் இன் கான்ஸ்டன்ட் கேம்பெயின் மோட் அப்படிங்கிறதும் மாறும். ஏன்னா நமக்கு இப்போ ஸ்டேட் அசம்பிளிங்கிறதுனால இந்த ஸ்டேட் ரிலேட்டடாக நமக்கு கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்குது. திருப்பி அடுத்து லோக்சபா எலெக்ஷன் வரையில் அகெயின் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அகெயின் கேம்பெயினில் ஈடுபடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு நோக்கமாகவும் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் பாலிசி ஒன் எலெக்ஷனை பார்க்குறாங்க. பட் அதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சரல் கன்சர்ன்ஸ், ஃபெடரலிசம் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது உங்களுக்கே தெரியும், நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர். கரெக்டாக? அண்ட் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது கண்டினியூஸ் அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்ணுது. இப்போ ஃபிக்ஸட் டேர்ம்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி மிஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லோக்சபாவும் சரி ஸ்டேட் அசம்பிளிஸும் சரி அந்த 5-year டேர்முக்கு எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் டென்யூர் மாதிரி ஆகிடுது, லைக் சைமல்டேனியஸ் போல் கண்டக்ட் பண்ணி. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் மாதிரி ஆயிடுது. அவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஏன்னா நமக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்குது. கரெக்டாக? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. எஸ், ஈச் ஆர்கன் என்னது, அந்தந்த ஆர்கனுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கரெக்டாக? ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைமல்டேனியஸ் போல்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கவர்மெண்ட் இன் திஸ் கேஸ் அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி டு த லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட் குறையுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. இட் ப்ரையாரிட்டைசஸ் கேரண்டி டென்யூர் ஓவர் திஸ் அக்கௌண்டபிலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஷ்யூவாக எடுத்து சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் எரோஷன் ஆஃப் ஃபெடரலிசம். நமக்கு எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த கேஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக? ஸ்டேட்ஸ் மியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் கிடையாது, தே பொசஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஐடென்டிட்டி. எஸ், இதுதான் நமக்கு ஃபெடரலிசமுடைய கோர் பேசிஸே. எஸ், and it is also a part of what? Basic structure doctrine. ஸோ நீங்கள் லோக்சபா சைக்கிளுக்கு எங்களை ஸ்டேட் அசம்பிளியை அலைன் பண்ண சொல்கிறதேங்கிறதே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தானே அப்படிங்கிறது இந்த ஆத்தரோடைய, அதாவது நம்ம சிஎம்முடைய கன்சர்னாக இருக்குது. ஓகே. ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் நாட் மியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். ஸ்டேட் ஒன்றும் நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்ட யூனிட்ஸ் இல்லை, தே ஆர் இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் ஐடென்டிட்டி. அதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே. ஸோ நீங்கள் நேஷ்னல் லோக்சபா சைக்கிளோட அலைன் பண்ணுறதுக்காக எங்கள் டென்யூரை குறைக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அது எங்களுடைய இண்டிபெண்டன்ஸை பாதிக்கிற ஒரு செயலாக தான் இருக்குது அப்படிங்கிறது அனதர் கோர் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுனே சொல்லலாம், ஃபீட்பேக் லூப். அதாவது நமக்கு எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபீட்பேக் மெக்கானிசமாக சர்வ் ஆகுது. ஸோ நீங்கள் நம்ம டைம் அண்ட் அகெயின் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு நாட் ஒன்லி பீயிங் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர் பட் ஆல்சோ பீயிங் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் ஆர் பப்ளிக் ஹூ ஓட் ஃபார் தெம். எஸ், அடுத்த 5 இயர்ஸில் திருப்பி அந்த பீப்புளை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை ஒரு கண்டினியூஸ் ஃபீட்பேக் மெக்கானிசமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் நமக்கு பாதிக்கப்படுது இந்த சைமல்டேனியஸ் போல் சிஸ்டமில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபெடரலிசம் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம்ஸ்.
ஸோ த ரெசிடுவல் மேண்டேட் கான்செப்ட் இது என்ன அப்படின்னா, சப்போஸ் நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அதோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக எலெக்ட் ஆகிற பாடி வந்து அந்த ஒரிஜினல் டேர்ம் வந்து எவ்வளோ இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்து எலெக்ட் ஆன அசம்பிளி வந்து டிசால்வ் ஆயிருச்சு. எஸ், டியூ டு வாட் எவர் ரீசன் இட் குட் பி. அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு டேர்ம் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ரூலிங் கவர்மெண்ட் வராங்க பவருக்கு அப்படின்றப்போ, அவங்க வந்து மிச்சம் இருக்கிற அந்த 4 வருஷத்தை தான் சர்வ் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு 5 இயர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா அப்போ தானே நமக்கு திருப்பி அடுத்து நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு அலைன் பண்ண முடியும். இப்போது 2029 நமக்கு அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வச்சுக்கோங்க. 2029 தான் நமக்கு அடுத்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனும் வரணும். எஸ், சப்போஸ் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய 2026 இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர் இஸ் டிசால்வ்ட். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர் இல்லை, புதுசாக ஒரு எலெக்ஷன் வச்சு நம்ம எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த 5 இயர்ஸ் 31 வரைக்கும் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் தே வில் சர்வ் டில் திஸ் 2029 ஒன்லி. ஸோ அதுதான் ட்ரங்கேட்டட் டேர்ம் ஆர் ரெசிடுவல் மேண்டேட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அது எப்படி அக்செப்டபிளாக இருக்கும்? இட் லீட்ஸ் டு லேம் டக் கவர்மெண்ட்ஸ் வித் லிட்டில் இன்சென்டிவ் ஃபார் லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ அந்த எலெக்ட் ஆக இந்த ரிமைண்டிங் டேர்ம்க்கு எலெக்ட் ஆகிற கவர்மெண்ட்னால எந்த விதமான ரிஃபார்ம்ஸும் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியடுங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரங்கேட்டட் மேண்டேட்ஸ் அண்ட் இது frequent midterm polls for short residual terms, voter fatigue and low turnout. So again and again நம்ம இதுக்காக வந்து தனியாக ஒரு எலெக்ஷன் வைக்கும்போது that could lead to voter fatigue. ஓட்டு போடுறதுக்கு மக்கள்கிட்டே வந்துட்டு ஒரு இஷ்டம் இல்லாமல் போயிடும் அண்ட் லோ டேர்ன் அவுட் ஆயிரும். தட் லீட்ஸ் டு லோ டேர்ன் அவுட் அப்படிங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பாருங்கள், கவர்னன்ஸ் டெட் zones. If a state government falls and elections are deferred to synchronize with the next national cycle, it could lead to prolonged president's rule. சரிப்பா, நீங்கள் வந்து அப்போது 2026 அதாவது 2029 வர வேண்டிய ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நமக்கு 2026 அந்த லெஜிஸ்லேச்சர் வந்து டிசால்வ் ஆகிருச்சு. நம்ம அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதானே அவங்களோட டேர்ம் ஷார்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ண போகிறோம். நம்ம அடுத்த கவர்மெண்ட் ஃபார்மே பண்ண வேணாம்ப்பா, திருப்பி எதுக்கு ஒரு எலெக்ஷனை வச்சு அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது, நான் அடுத்த எலெக்ஷன் வந்து 2029 வச்சுக்கிறேன், அது வரைக்கும் பிரசிடென்ட்ஸ் ரூலே இருக்கட்டும் அப்படின்னாலுமே பிரசிடென்ட்ஸ் ரூல் எஸ் ஆர்டிகல் 356 இருக்கா, நமக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் படி நம்ம வந்து அதை மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் கவர்னன்ஸ் டெட் ஜோன் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்டெக்ட். ஸோ நம்மக்கிட்ட என்ன மேஜராக வந்து செல் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எலெக்ஷன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சரி இல்லை லோக்சபா எலெக்ஷனும் சரி ஒவ்வொரு டைம் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கான ஃபினான்ஷியல் பேர்டன் ஃபினான்ஷியல் செலவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க செல் பண்ணக்கூடிய மேஜர் பாயிண்ட். கரெக்டாக? பட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்காக ஆகக்கூடிய செலவுன்றது ஒரு 0.03% ஆஃப் அவர் ஜிடிபி தானா. சப்போஸ் நம்ம சைமல்டேனியஸாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகக்கூடியது அப்படிங்கிறதே நமக்கு 0.03% ஆஃப் அவர் ஜிடிபி. அதாவது ஒரு 1%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து ஜிடிபியில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சேவ் பண்ண அந்த ஒரு பர்சன்டேஜ் ஒரு மைனர் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸையும் ஆல்டர் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படியெல்லாம் இதெல்லாம் கொண்டு வரணுமா அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. ஸோ த ரெக்கரிங் காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இஸ் அ நெசசரி ப்ரைஸ் ஃபார் என்ஷூரிங் கவர்மெண்ட் தட் இஸ் ஆன்சரபிள் டு த பீப்புள். நமக்கு அகெயின் அண்ட் அகெயின் ப்ராப்பராக இப்போ இங்கே வந்து 5 இயர்ஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அது வந்து இட் வில் சர்வ் அஸ் அ ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் எடுக்க சொல்கிற பாயிண்டாக இருக்குது நம்ம சிஎம். ஓகே, அண்ட் இதில் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் இதில் கோட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்தோனேஷியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு மேசிவ் ஒன் டே எலெக்ஷன் 2019 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சைமல்டேனியஸ் போல்ஸ். பட் அதில் வந்து ஹியூமன் காஸ்ட் அதாவது ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்குன்றதை விட நிறைய மக்கள் அதில் இறந்து போயிருக்காங்க. எஸ்பெஷலி தோஸ் போல் ஒர்க்கர்ஸ் 900 பீப்புள் கிட்ட இறந்துருக்காங்க அண்ட் ஆல்சோ 5000 பீப்புள் ஃபெல் இல். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நம்ம இந்தியாவில் டேர்ன் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட்
நமக்கு யுஎஸ்ஏ, ஜெர்மனிலலாம் கூட நம்ம இப்போ கரண்ட்டாக எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து எப்படி ஸ்டேபிளாக இல்லாமையா இருக்குது, கவர்மெண்ட்டும் சரியில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரியில்லை, அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் பவரும் சரி, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோ என்னமோ இருக்குது. அது வந்து கரெக்டாக தானே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கக்கூடியதுங்கிறது நம்ம சரியானதாக எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 75 அண்ட் 164 உங்களுக்கே தெரியும். இட் டாக்ஸ் அபவுட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 75 Union Council of Ministers collectively responsible to Lok Sabha, and 164 State Council of Ministers collectively responsible to the Legislative Assembly. But இந்த continuous accountabilityங்கிறது நமக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வருங்கிற போது கேரண்டி டென்யூர் மாடலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த 5 years அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. லோக்சபா சைக்கிளோடையே அந்த ஸ்டேட் அசம்பிளி சைக்கிளையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை லெஜிஸ்லேச்சருக்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டிக்கோ ப்ரையாரிட்டி இல்லாமல் அந்த கேரண்டி டென்யூருக்கு வந்து ப்ரையாரிட்டி ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு Article 83 and Article 172. Yes, 5-year term for Lok Sabha, 5-year term for State Assembly. நமக்கு வந்து இந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரங்கேட்டட் டேர்ம்ஸ். எஸ், நமக்கு நேஷனல் லெவல் அந்த லோக்சபா சைக்கிளோட அலைன் ஆகுறதுக்காக நிறைய ஸ்டேட் அசம்பிளியோடைய டேர்ம் வந்து கட் ஷார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், Article 85 talks about the dissolution of Lok Sabha, provides the power to dissolve the Lok Sabha. ஸோ இந்த இயர்லி டிசல்யூஷன்ங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் சேஃப்கார்டு தான். அது வந்து ஒரு பிழை கிடையாது, நாட் அ டிஃபெக்ட். அது வந்து நமக்குரிய டெமோக்ராட்டிக் ரைட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் நமக்கு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகல் 82A பார்த்தோமா, பிரசிடென்ட்டை எம்பவர் பண்ணுறது ஃபார் தட் அப்பாயிண்டட் டேட். And unexpired term elections, then Article 327 election powers, 356 president's rule. Yes, ஒரு தடவை go through பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இதெல்லாம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம், பிரசிடென்ட்ஸ் ரூல். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் கேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ். அண்ட் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து 2026 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியுமே இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றதை வந்து இந்த ப்ரப்போசல் வந்து வித்ட்ரா பண்ணுங்க, இட் அஃபெக்ட்ஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது தான் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நமக்கு இந்தோனேஷியாவில் நடந்த மாதிரி எந்த உயிரிழப்புக்கும் இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன், அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஆர்டிக்கல் பை ஆர் சிஎம். ஸோ டேக் டைம், இஃப் யூ டு நாட் கோ த்ரூ கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஆர்டிக்கல். ஓகே, இட் வில் ஆஃபர் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் final article for the day, Railways launches app for women staff to report harassment. So Indian Railways launch பண்ணிருக்காங்க on the day of International Women's Day. Okay, அந்த ஆப்போட பேர் பாருங்க, ஷைன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட். ஷைன் ஆப் அப்படிங்கிறது அதோட பர்பஸ் என்ன? இட் இஸ் அ கஸ்டமைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் விமன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆப்பை வந்து யார் லான்ச் பண்ணா அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் லான்ச்ட் பை த இந்தியன் ரயில்வேஸ். இல்லையா, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஷைன் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் கெஸ் இட் இஸ் ஃபார் விமென்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறது. பட் தெரியாத பட்சத்தில் யூ ஹாவ் டு ஸ்டடி இட் ஆல்ரெடி. அண்ட் மோஸ்ட்லி நமக்கு பாயிண்டில் வந்து, அதாவது ஆப்ஷன்ஸில் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பேசஞ்சர்ஸ்னு கொடுக்கலாம், இல்லைனா ஃபார் த ஹோல் என்டையர் விமன் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸோ விமன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அவங்க வந்து இந்த ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் ஆப் ஷைன் அப்படிங்கிறது. அண்ட் ஹெச்ஆர்எம்எஸ் சிஸ்டமில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம்லையும் இந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப் ஆக்சஸ் இல்லைனாலுமே விசிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட இதில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செக்யூர் ரிப்போர்ட்டிங் டு ப்ரொடெக்ட் தி ஐடென்டிட்டி அண்ட் ப்ரைவசி ஆஃப் த கம்ப்ளைனண்ட். அண்ட் லீகலாக நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு பாஷ் ஆக்ட் இருக்குது, 2013 பாஷ் ஆக்ட் உங்களுக்கே தெரியும். எஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்,
அதில் அதுபடி நம்ம எல்லா எம்ப்ளாயர்ஸுமே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு செல்லே ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ லீகலாக நமக்கு ஆல்ரெடி அந்த ஒரு லா இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு 1997 விஷாகா கைட்லைன்ஸ் இருக்குது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் தட் எஸ்டாப்ளிஷ் த ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி ஃபார் விமன் இன் இந்தியா. அதாவது வேலை பார்க்குற இடத்துல விமனோட சேஃப்டியை இன்ஷூர் பண்ணுறதுக்காக எப்போ 1997லேயே இந்த விஷாகா கைட்லைன்ஸ் நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, so that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.